ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எபின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மாங்காய் ஊறுகாய் ஈஸியாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாங்காய் ஊறுகாய் சாம்பார் சாதம், எல்லா வெரைட்டி ரைஸுக்கு வச்சுக்கலாம், தயிர் சாதத்துக்கு வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம 5 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இதை எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மாங்காவை குட்டி குட்டியாக பொடிசாக நம்ம கட் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள், மாங்காய் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இது ஃப்ரெஷ் மேங்கோ, இப்போ தான் நான் மரத்துலேருந்து பறிச்சிட்டு வந்தேன். இப்போ இதை நம்ம ஊறுகாய் போட்டுக்கலாம். பான் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஊறுகாய்க்கு எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஊறுகாய் கெடாமலும் பாதுகாத்துக்கொள்ளும். அதுக்காக நல்லெண்ணெயை நம்ம ஊற்றிருக்கிறோம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா இல்லைன்னா மசால் போடும்போது கருகி போயிடும். இப்போ நம்ம மசால் சேர்த்துக்கலாம். முதல்ல வெந்தய பவுடர், நான் வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கடுகு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஊறுகாய்க்காகவே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதுலேயும் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். நீங்கள் மாங்காய் அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் சூட்லேயே, அந்த சட்டி சூட்லேயே மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். ஏன்னா இல்லைன்னா மசாலா கருகிரும், கருப்பாக மாறிடும். அதுக்காக தான். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மேங்கோவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு சட்டி சூடாக இருக்கிறதுனால திரும்ப நீங்கள் மாங்காவை வேக வைக்க வேண்டாம், டேஸ்ட்டாக இருக்காது. இப்படியே பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அந்த சட்டி சூட்லேயே ஒரு 4-5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் மேக்ஸிமம் அவ்வளோதான் ஆகும். ரொம்ப சீக்கிரமாக செய்திடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கு நீங்கள் வெரைட்டி ரைஸ் கூட, தயிர் சாதத்து கூட எல்லாம் வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிடுவாங்க. மற்றபடி நம்ம பருப்பு குழம்பு, சாம்பார்லாம் வைக்கும்போதும் இதை சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ஊறுகாய் நீங்கள் ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது. ஒரு 2 நாள், மேக்ஸிமம் ஒரு 2 நாள் வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் வச்சுக்கலாம். அவ்வளோதான். அதுக்கு மேலே இது வச்சுக்க முடியாது. ஏன்னா நம்ம ரொம்ப எண்ணெயெல்லாம் ஊற்றலை. 1 வருஷம் 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாத ஊறுகாவும் இருக்குது. அது நம்ம சேனலில் போட்டிருக்கோம், எபின்ஸ் கிச்சன் சேனலில் போட்டிருக்கிறோம். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டேஸ்டியான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.